தம்பி இதே மாதிரி டெய்லியும் தொடச்சிட்டு நீட்டாக வச்சுக்கணும் மிஷினை. சரிங்கண்ணா. கஸ்டமர்கிட்ட கரெக்டாக நடந்துக்கணும். ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் இங்கே கடை வச்சு வண்டிட்டு இருக்கேன். அந்த பேரை காப்பாற்றிக்கணும். என்னை நம்பிட்டீங்கல்ல, பாருங்கண்ணா. நேற்று வந்தேன் அண்ணே, துணி ஒன்று தைக்கண்ணே. இந்த பாட்டில் டெய்லர் மாதிரி போகுதுண்ணே. அண்ணே எல்லா துணியும் தைப்பீங்களே? தப்பு. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, துணி வச்சதுக்கப்புறம் இந்த மிஷினுக்கு ஆகாது, அந்த ஊசி போட மாட்டேன் அப்படிங்கிறாங்கண்ணே. அதனால தான் கேட்டுக்கிட்டேன். நம்ம லோக்கலாக இருந்தால் உங்களுக்கு நான் தெரியுமே, எனக்கு தெரிஞ்சுது. நான் சென்னையிலைங்க 6 மாதத்துக்கு ஒருக்க தான் வருவேன். அப்படிங்களா? ஆமாம். ஒரு மாற்றம்னு சொல்லக்கூடாதுண்ணே. அந்த துணி காட்டிட்டு அப்புறம் நீங்கள் கொண்டாங்க பார்த்துக்கல. எல்லாம் தைப்பீங்களா? எல்லா துணியும் தைப்பேன். அப்புறம் லோக்கல் பார்த்து பசங்கள்லாம் கூட்டு வந்து வேறு மாதிரி பண்ணுவீங்க அண்ணே. சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒன்று பண்ணுறேன். முதல்ல ஒரு துணி தாரேன், எனக்கு டக் பிடிச்சி கொடுங்கண்ணே. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நம்பி கொடுங்கண்ணா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்ன பிடிக்கும்னு பிடிக்கும்னு சொன்னேன். எந்த இடத்துல பிடிப்பேன்?